கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஹங்கேரி நாட்டு தேர்தலில் ஐரோப்பிய ஒன்றியம் வெட்கக்கேடான முறையில் தலையிடுவதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் நேற்று கடுமையாக சாடியிருக்கின்றார். புடாபெஸ்டில் ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பனுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேற்கத்திய நாகரிகத்தை பாதுகாப்பதில் டொனால்ட் ட்ரம்பின் மிகச்சிறந்த கூட்டாளியாக ஓர்பனை புகழ்ந்து தள்ளினார். ஹங்கேரி தேர்தல் பிரச்சாரத்தின் நடுவே பிரசல்ஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தான் இதுவரை கண்டிராத மிக மோசமான வெளிநாட்டு தேர்தல் தலையீடு என்று அவர் விமர்சித்திருக்கின்றார். பிரதமர் ஓர்பன் மீதான வெறுப்பால் ஹங்கேரியின் பொருளாதாரத்தை அழிக்கவும் அந்த நாட்டின் எரிசக்தி சுதந்திரத்தை பறிக்கவும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் முயல்வதாகவும் இதனை சுட்டிக்காட்டவே ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னை இங்கு அனுப்பியுள்ளதாகவும் வான்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பேசிய வான்ஸ் அமைதியை எட்டுவதற்கு உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு தேவையானவை என்ன என்பதை புரிந்து கொள்ள விக்டர் ஓர்பன் பெரிதும் உதவுவதாக குறிப்பிட்டிருந்தார். அதே சமயம் உக்ரைன் உளவு அமைப்புகள் அமெரிக்க மற்றும் ஹங்கேரிய தேர்தல்களில் செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியும் இருந்தார். தொடர்ந்து ஐரோப்பிய தலைவர்கள் கிழக்கிலிருந்து வரும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை முற்றிலும் துண்டித்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட எரிசக்தி பொருளாதாரத்தை மட்டும் நம்பியிருந்தது மிகப்பெரிய தவறு என்றும் அதுவே தற்போதைய மோதல்களுக்கு விதையாக அமைந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியும் இருந்தார். ஈரானுடனான போர் குறித்து பேசிய அமெரிக்க துணை ஜனாதிபதி அமெரிக்கா தனது இராணுவ இலக்குகளை பெரும்பாலும் எட்டிவிட்டதாக கூறியும் இருக்கின்றார். இனி ஈரான் முன்னால் 2 வழிகள் மட்டுமே இருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். முதலாவதாக பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு சாதாரண நாடாக உலகளாவிய வர்த்தக அமைப்பில் ஈரான் இணைய வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லாமல் இஸ்ரேல் மற்றும் அண்டை அரபு நாடுகளுக்கு எதிராக தொடர்ந்து பயங்கரவாதத்தில் ஈடுபட்டால் ஈரானின் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமானதாக தொடரும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். ஓர்பன் மற்றும் வேன்ஸ் இடையிலான இந்த சந்திப்பு சர்வதேச அரசியலில் ட்ரம்ப் ஆதரவு சக்திகளின் ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வளைகுடா நாடுகளுக்கு இன்று அவசர விஜயம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை ஆதரிப்பது மற்றும் அதனை நிலைநிறுத்துவது குறித்து பிராந்திய தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று பிரித்தானியா அறிவித்திருக்கின்றது. நேற்றிரவு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கின்ற பிரதமர் ஸ்டார்மர் இது பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் ஒரு நிம்மதியான தருணம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் கூறுகையில் இந்த போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் எமது நட்பு நாடுகளுடன் இணைந்து எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதனை ஒரு நிரந்தர ஒப்பந்தமாக மாற்றி ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதே எமது இலக்கு என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த விஜயத்தின் போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முன்னிலையில் இருக்கின்ற வளைகுடா நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பிரித்தானியாவின் முழுமையான ஆதரவை பிரதமர் தெரிவிப்பார். தற்போதைய போர் நிறுத்தம் ஒரு நீண்டகால மற்றும் நிரந்தர ராஜதந்திர தீர்வாக மாறுவதற்கு பிரித்தானியாவின் அசைக்க முடியாத ஆதரவை அவர் வலியுறுத்துவார். உலகளாவிய வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹார்முஸ் நீரிணை நிரந்தரமாக திறக்கப்படுவதை உறுதி செய்ய சர்வதேச முயற்சியில் பிரித்தானியா தொடர்ந்து தலைமை தாங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் அமைதியை நிலைநாட்டவும்
பிரித்தானியா முன்னெடுக்கும் இந்த நகர்வு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இப்படி இவையொருபுறம் இருக்க, கடந்த 38 நாட்களாக ஆழ்தூக்கத்தில் இருந்த அரசாங்கத்தை எதிர்க்கட்சியின் தொடர் போராட்டங்களே விழிக்கச் செய்துள்ளன. அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிவாரணங்கள் டிட்வா புயல் நிவாரணத்தை போல வெறும் காகித அளவிலான பொய் வாக்குறுதிகளாக அமைந்துவிடக் கூடாது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எச்சரித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு பல வாரங்களாக நாம் விடுத்த கோரிக்கைகளை அரசாங்கம் செவிமடுக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி நாடு முழுவதும் தீப்பந்தமேந்தி நடத்திய போராட்டங்களின் விளைவாகவே இன்று அரசாங்கம் ஒரு நிவாரண பட்டியலை முன்வைத்திருக்கின்றது. இந்த நிவாரணங்களை வழங்குவதற்கு நன்றி தெரிவிக்கும் அதேவேளை இவற்றின் அளவை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்தது என்று நாம் கூறிய போது அதனை மறுத்தவர்கள் இன்று ஜனாதிபதியின் உரை மூலம் உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றில் முதல் முறையாக இந்த அரசாங்கத்தின் கீழ் மின் உற்பத்தி மிக குறைந்த மட்டத்திற்கு வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. தரமற்ற நிலக்கரியால் இயந்திரங்கள் செயலிழந்துள்ளதை ஜனாதிபதியே இன்று சபையில் உறுதிப்படுத்தியும் இருந்தார். பொருளாதாரத்தை சுருக்குவதன் மூலம் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாது. உற்பத்தியும் சேவைகளும் அதிகரித்தால் மட்டுமே உண்மையான வளர்ச்சி ஏற்படும். தேர்தலின் போது வாக்குறுதியளித்தது போல சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாட்டை அரசாங்கம் மாற்றியமைக்க வேண்டும் என்றும், தற்போது எதிர்க்கட்சிக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளை சந்திக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. இந்த அழுத்தம் யாரிடமிருந்து வருகின்றது என்பது தெரியவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். நாம் ஒருபோதும் நாட்டு மக்களை காட்டிக் கொடுக்க மாட்டோம். அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற 100 பில்லியன் ரூபாய் நிவாரண பொதியில் எரிவாயு விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் முற்றாக மறக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 25 லட்சம் பேருக்கு இந்த நிவாரணங்கள் சென்றடையாத நிலை காணப்படுகின்றது. ஒருபுறம் வட்வரியை உயர்த்திவிட்டு மறுபுறம் சொற்ப நிவாரணங்களை வழங்குவது மக்களை ஏமாற்றும் செயலாகும். நாட்டில் தற்போது உரங்களுக்கே கடும் தட்டுப்பாடு நிலவுகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து அரசாங்கம் எந்தவித புரிதலுமின்றி இருப்பதை ஏற்க முடியாது. விவசாயிகளின் உண்மையான நிலைமையை புரிந்து கொண்டு உர தட்டுப்பாட்டுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி இருக்க மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்கவும், ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் ஐநா பாதுகாப்பு சபையில் கொண்டுவரப்பட்ட முக்கிய தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்தது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 11 நாடுகள் வாக்களித்த போதிலும் பாதுகாப்பு சபையின் நிரந்தர உறுப்பினர்களான சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களுக்கு இருக்கின்ற வீட்டோ எனப்படும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. இதன் காரணமாக பெரும்பான்மை ஆதரவு இருந்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த வாக்கெடுப்பில் 11 நாடுகள் ஆதரவாகவும் 2 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. மற்ற 2 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நடுநிலை வகித்தன. ஹார்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யவும், அந்த பகுதியில் நிலவும் இராணுவ அச்சுறுத்தல்களை கட்டுப்படுத்தவும் இந்த தீர்மானம் வழிவகை செய்திருந்தது. இருப்பினும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் தலையீட்டை தவிர்க்கும் நோக்கில் சீனா மற்றும் ரஷ்யா இந்த தடையை ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்பட்டது மத்திய கிழக்கு விவகாரத்தில் சர்வதேச நாடுகளிடையே நிலவும் பெரும் பிளவை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இருப்பினும் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் தலையீட்டை தவிர்க்கும் நோக்கில் சீனா மற்றும் ரஷ்யா இந்த தடையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தப்பட்டது மத்திய கிழக்கு விவகாரத்தில் சர்வதேச நாடுகளிடையே நிலவும் பெரும் பிளவை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க நாட்டில் இனிமே என்னெல்லாம் நடக்கப் போன்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.
துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.